இந்த உலகம்னு சொல்றது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். ஆனா இந்த அற்புதத்துக்கு பின்னால சில மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மர்மமான இடங்களை பத்தி தான். அங்க மனிதர்கள் எந்த வித தடையுமே இல்லாம மறைஞ்சு போயிருக்காங்க. ஸோ அவ்வளவுக்கு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்ல இன்வெஸ்டிகேஷன் கூட ஃபெயில் ஆகி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் என்னென்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் முதலாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டயட்லோவ் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம். இது ரஷ்யாவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1959 ரஷ்யாவில் உள்ள சில ஹைக்கர்ஸ் இதில் இருக்கிற மலையில் பயணிக்கிறாங்க. மொத்தமாக 9 ஹைக்கர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நாட்கள் கழித்து மிஸ்டீரியஸான நிலைமையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்க பயணத்துக்கு போன டென்ட்ஸ் வெறுமனே அப்படியே போடப்பட்டிருக்கு. வெளியே ஓடி போய் இறந்த மாதிரி நிலையில இருந்திருக்காங்க. எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிதளவில் எந்த விதமான காயமே இருக்கல. ஆனால் அவங்களோட உடல்களில் சில காயங்களும், அது மட்டும் இல்லாமல் எளிதில் விளக்க முடியாத ரீதியான உடல் சேதங்களும் இருந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியலை. ஸோ இந்த சம்பவம் தொடர்பாக நிறைய தியரிஸ் எல்லாம் சொன்னாங்க. யூஎஃப்ஓவா இருக்கும், இல்லைன்னா ரஷ்யாவோட ரகசிய இராணுவ பரிசோதனைக்காக இவங்களை கொண்டு போய் இவங்க அதுக்கப்புறமா மரணம் அடைந்திருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிறநோமல் சக்திகளை இருக்கலாம்னு சொல்லி பல தியரிஸ் சொல்லப்பட்டுச்சு. ஆனாலுமே யாருக்குமே 100% சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உடல்களோட அமைப்பு, காயங்கள், உடல்களுக்குள்ளுக்கு ஏற்பட்ட விசித்திரமான பாதிப்பு இதெல்லாம் மனித அறிவை கடந்ததுன்னு சொல்லலாம். இதுதான் உலகத்திலே ரொம்பவே மர்மமான, அது மட்டும் இல்லாம அசாதாரணமான கதைகள்ல ஒன்றுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தி பெனிங்டன் ட்ரையாங்கிள் யூஎஸ்ஏல இருக்குது. அமெரிக்காவோட வெர்மண்ட் மாநிலத்தில் ஒரு மர்மமான பகுதி இருக்குது. அதோட பேர் தான் இந்த பெனிங்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ 1945 இருந்து 1950 வரை கட்டியமான காலப்பகுதிகளில் இந்த இடத்துல பல பேர் எந்த விதமான தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்காங்க. ஸோ அவங்க அடிக்கடி காடுகளில், நதிகளில், மலைகள் போன்ற பகுதிகளில் திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. எந்த தேடல் குழுக்கள் வந்தும், போலீஸ் வந்தும், வில்லேஜஸ் வந்தும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இடம் குறித்து லோக்கல் மக்கள் கூறுறது என்னென்னா, இங்கே ஸ்பிரிட்ஸ் இல்லைன்னா கற்பனையான உயிர்கள் இருக்கலாம்னு சொல்லி. இன்னொருத்தர் சொல்கிறாங்க என்னென்னா, இது இன்னொரு டிமென்ஷனுக்கு போகிற வாயிலாக இருக்கலாம்னு சொல்லி. அப்படியும் இல்லைன்னா இது ஒரு கர்ஸ்டான லேண்டாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தகைய சம்பவங்கள் எல்லாம் மிஸ்டரி லவர்ஸுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இடத்துல மனிதர்கள் திடீர்னு காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கப்படலை. அதனாலே இந்த இடம் உலகத்தில் ரொம்பவே மர்மமான இடங்கள்ல ஒன்றா காணப்படுது. மனிதர்களும் போக கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மியாகே தீவு ஜப்பானில் இருக்குது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை தீவு இல்லாமல் இயற்கையாக உருவான ஒரு நெருப்பு மலை தீவு தான் இந்த மியாகேன்னு சொல்லக்கூடிய ஐலாண்ட். ஸோ அதனால தான் இதுக்கு மியாகேன்னு சொல்லி பேரும் வந்திருக்கு. ஸோ இந்த தீவுக்குள்ளே சில மக்கள் திடீர்னு மறைஞ்சு போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க மறைறதுக்கு முன்னாடி லோக்கல் மக்களுக்கு விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி கூறுறாங்க. ஸோ மறைவான குரல்கள் எல்லாம் கேட்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. திடீர்னு தலை சுற்றல், மயக்கம், உடல் பலவீனம் இதெல்லாம் அங்கே போனால் வரும்னு சொல்கிறாங்க. அங்கே போனாலே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்லாம் சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனாலே அத்தாரிட்டிஸ் இந்த தீவுக்குள்ளே போய் விசாரணை செஞ்சாங்க. ஆனாலுமே எந்த விதமான முறையான விளக்கமும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஜப்பான் இருக்கிற சில மந்திர கதைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த தீவு ஒரு கர்ஸ்டான ஐலாண்டாக இருக்கலாம்னு சொல்லி, பழைய உயிர்கள், கோபமான ஆவிகள் இதெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுளோட தொடர்பான மர்மமான உயிர்கள் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி மந்திர கதைகளில் இந்த தீவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட தினமே இந்த தீவு ரொம்பவே டேஞ்சரஸான இடமாக தான் பார்க்கப்படுது. லோக்கல் மக்கள் இங்கே போகிறதே ரொம்பவே ரேராக இருக்குது. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா மர்மமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே போன மனிதர்கள் எப்பயுமே திரும்பி வந்ததே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இடங்கள்லாம் மக்கள் எந்தவித அடையாளமே இல்லாமல் காணாமல் போகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி சயின்ஸுக்கோ, சயின்டிஸ்ட்டுக்கோ, எக்ஸ்பர்ட்ஸுக்கோ யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் உலகம் எவ்வளோ மர்மமானது சொல்லி நமக்கு உணர வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இன்னும் மர்மமான கதைகள் உங்களுக்கு வேணா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.